Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை காண்பதிலும் உங்களுக்காக இந்த தெய்வீக பள்ளியிலே ஜெபிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் நிறைவாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் ஒருவர் மற்றவருக்காய் இணைந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தின் வழியாகவும் நாம் இறைவனை மாட்சிப்படுத்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய இறைவேண்டலில் இப்படியாக குறிப்பிடுவார். இயேசு இப்படியாக தந்தையை நோக்கி ஜெபிப்பார். தந்தையே, நான் அவர்களோடு இருந்த பொழுது நீர் எனக்கு வழங்கிய உம்முடைய பெயரின் ஆற்றலால் நான் அவர்களை பாதுகாத்து வந்தேன், அவர்களை காத்து வந்தேன், அவர்களுள் யாருமே அழிந்து போகவில்லை என சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைவேண்டலில் ஜெபித்ததாக யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 17 பதிவிடுகிறார். இயேசுவினுடைய பெயர் ஆற்றல் நிறைந்தது. அவருடைய நாமத்தை நாம் உணர்ந்து உச்சரிக்கின்ற பொழுது அந்த நாமம் கூட நம்முடைய வாழ்விலே அளப்பெரிய அதிசயங்களை செய்யக்கூடியதாகவே பிறந்திருக்கிற புதிய வருடத்திலும் இயேசுவுடைய பெயரை நினைவு கூறுகின்ற இந்த இனிய நாளிலும் முழுமையான இந்த திருப்பலியினுடைய பலன் நம் அனைவருக்கும் கிடைப்பதாகும். இத்தகைய பலனை நாம் பெறுவதற்கு எப்பொழுதுமே நம்முடைய பலவீனமும் அந்த பலவீனத்தால் எழுகின்ற பாவங்களும் தடையாய் இருக்கின்றனாகவே இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாடி இறை ஆசிரை இந்த பலியின் வழியாக நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னி மரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு எங்களுக்கு முன் செல்வாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 22 மற்றும் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 6. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. வென்றிடும் புது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இந்த நோயை நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய, மேலும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டும் கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று
செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தார் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதம் முற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயாம், தெக்கப்போலிம், எருசலேம், யூதேயாம், யோர்தானுக்கு அக்கறை பகுதியாகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, அன்றைய நாள் முதல் வாசகத்தில் நாம் எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டிருப்போம். மிகில் விவிலியத்தில் கண்டெடுக்கப்பட்ட முதல் பகுதி அதுதான். முதல் பகுதியை ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை நம் பக்கமாக திருப்பி அவர் நம்மை காத்திருள்வதாக, அமைதியும் ஆசீரும் அருளும் கொடுப்பதாக, நம்மை வாழ்த்துவதாக அமைந்திருக்கிறது. இதை இறை வார்த்தை நமக்கு முதல் நாளில் ஆசீராய் வழங்குகிறதோ அது இந்த ஆண்டு முழுமைக்கும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்திருக்கிற உறவுகள், நண்பர்கள் என சொல்லி அனைவருக்குள்ளும் நிறைவாய் இருக்கும்படி இறைவனிடத்தில் நான் ஜெபத்தை உரித்தாக்குகிறேன். நீங்களும் இறை பணி செய்கிற எங்களுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நினைவு கூறுங்கள். இந்த புத்தாண்டு என்றாலே மனசுக்குள்ள இயல்பாக வருகிற ஒரு நினைப்பு என்னன்னு சொன்னால், ஏதோ ஒன்று நமக்குள் புதியதாய் ஊற்றெடுப்பது போல ஒரு நினைப்பு வரும். அதனால தான் முதல்ல ஒரு வாரம் 10 நாள் யாரை பார்த்தாலும் நம்மளும் அறியாமலே ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம். அவங்களை வாழ்த்துவோம். எப்படி இருக்குது புது வருஷம், நிறைய விஷயங்களை நாம் கேட்போம். ஏதோ ஒரு புதுவிதமான எண்ண ஓட்டம், புதிதாய் எல்லாவற்றையும் பார்ப்பது போல, புதிதாய் மனிதர்களை சந்திப்பது போல எல்லாம் நமக்கு புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது எதுவும் இங்கு புதியது கிடையாது. வெளிப்படையில் வெளி உலகில் பார்க்கிற போது எதுவும் நமக்கு புதிதல்ல. இந்த முதல் புரிதல் நமக்கு அடிப்படையில் தேவைப்படுகிறது. இதை நாம் இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் வெளி உலகிலே கண்டு வந்தோமோ அதைத்தான் இன்றும் எதிர்வருகின்ற நாட்களிலும் நாம் காண இருக்கிறோம். புதிய சிந்தனை, புதிய சொல், புதிய செயல்பாடுகள் என்று நம்மிலிருந்து பிறப்பெடுக்கிறதோ அதுதான் ஒரு புதிய வருடமாக நாம் கணக்கிட வேண்டும். ஆகவே வருடந்தோறும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த புதியது என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் 3 தலங்களில் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே புதிதாய் அவர் விண்ணகத்தை மண்ணகத்தை படைக்கிறார். எசேக்கியேலிலே உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் அவர் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறார். திருவெளிப்பாட்டு நூலிலே இந்த மண்ணகத்தினுடைய முகத்தை அவர் மீண்டுமாய் புதுப்பித்து புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் வழங்குவேன் சொல்லி வாக்களிக்கிறாரே. இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற பொழுதே எதெல்லாம் நம்முடைய சிந்தனை, சொல், செயலால் பிறரை காயப்படுத்துகின்றதோ, வேதனைப்படுத்துகின்றதோ, பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதோ எல்லாவற்றையும் களைந்து எரிந்துவிட்டு எது கடவுளுக்கும் மனிதருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை நாம் உடுத்திக் கொள்ளுகின்ற நாளும் நேரமும் தான் உண்மையில் புது வருடமாய் ஆசீர்வாதத்துடைய வருடமாய் அமையுமாகவே புதியதை வெளியில் தேடாமல் நமக்குள் தேட வேண்டும் என்கின்ற முதல் புரிதலோடு இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு நாம் கடந்து செல்வோம். பொதுவாக இந்த புது வருஷம் வந்தாலே இயல்பாக நம்மளை அறியாமல் பல முடிவுகள் எடுப்போம். அப்படிதான் பல முடிவுகள். இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு பிடிக்காத செஞ்சோமோ அதை மாற்றிக்கணும். இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு பிடிக்காத செஞ்சுருக்கணும் அதையெல்லாம் மாற்றிக்கணும். நல்லா படிக்கணும், கடவுள்கிட்ட ஜெபிக்கணும், தினந்தோறும் விவிலியம் வாசிக்கணும், ஆலயத்திற்கு போகணும், எல்லாத்துக்கும் உதவணும்னு சொல்லி நிறைய முடிவுகள் எடுப்போம்.
வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும், எல்லோரோடு உறவாய் பழக வேண்டும் சொல்லி. இந்த தீர்மானங்களில் பல சமயங்கள் நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா அது நம்மை மையப்படுத்தியதாய் நம்மை சுற்றி வரதாகவே இருக்கும். ஆனால் ஒரு உயர்ந்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என சொன்னால் இன்றைய நாளில் இறை வார்த்தை சொல்வதை பாருங்களே, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆக தீர்மானம் என்பது எது எனக்கு பிடித்திருக்கிறதோ அதை நான் முடிவெடுத்து செயல்படுத்துவேன் என்பதை காட்டிலும் எது கடவுளுக்கு பிடித்திருக்கிறதோ அதை அறிந்து அதன்படி செயல்படுவதில் நான் என்னை இந்த ஆண்டிலே முழுமையாய் ஈடுபடுத்திக் கொள்வேன் என்பதுதான் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தலைச்சிறந்த தீர்மானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு முதல் வாசகத்தையும் நற்செய்தியை நம்ம படித்து பார்த்தோம்னா எதிலிருந்து இறை வார்த்தையை பகிர்வது, எந்த வார்த்தையை நமதாக்குவது என்பதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாலுக்கு, ஒரு கடைக்கு சின்ன குழந்தைகளை கூட்டு போய்ட்டு உள்ளே போய்விட்டுட்டு உனக்கு பிடிச்ச சாக்லேட் நீ எடுத்துக்கோன்னு சொன்னால் தன் கண்களுக்கு முன்னால் ஒரு சாக்லேட் கடலே இருக்கும். அந்த குழந்தைக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியாது. இங்கே போய் அதை எடுப்பாங்க, அப்புறமா அது வேணான்ட்டு அங்கே இன்னொன்று நல்லா கலராக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று நல்லா பெரிய பாக்கெட்டாக இருக்கும். எல்லாமே நல்லது தான், ஆனால் எதை எடுப்பது என்பதில் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு குழப்பம் ஏற்படும். அந்த குழந்தை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி இறை வார்த்தை படித்து பார்க்குறப்ப எங்கிருந்து நாம் ஆரம்பிப்பது? முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தியாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஆகச்சிறந்த ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கலாம். இருந்தாலும் முதல் வாசகத்தினுடைய முதல் வரியில் எடுத்துக்கொண்டு நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள் என சொல்லி இதை யோவான் முன்னறிவித்தாரோ அதே வார்த்தையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார். இரண்டையும் இணைத்து பார்க்கலாம். நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், நாம் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுக்கிறாராம், கடவுள் ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், கடவுளுடைய திருமுன்னிலையில் நாம் உகந்தவராக இருக்கிறோமா. இது எப்படின்னு சொன்னால் நமக்கு கடவுள் ஒரு செக்கு வைக்கிற மாதிரி. திருப்பள்ளிக்கு போகிறப்ப ஒவ்வொரு நாளும் கடவுள் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இப்படி தான் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முடிச்சு இருக்கும். எங்கள் குற்றங்களை மன்னியும், நீங்கள் மன்னிக்கிறபடி நாங்கள் அடுத்தவங்க குற்றத்தை மன்னிக்கிறோம் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுக்கல. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நாங்கள் பிறருடைய குற்றத்தை மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தை நீர் மன்னியும். அப்போ கடவுள்கிட்ட நம்முடைய பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறப்பயே நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது என்ன? நம்மிடத்தில் கேட்டவர்களை நாம் மன்னித்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் முழுமையான ஆற்றலோடு நம்மில் செயல்படும். இந்த மாதிரி ஊழியத்தில் நிறைய இடங்கள் இருக்குது நமக்கு செக் வைக்கிற மாதிரி. இன்றைக்கி பாருங்களே, எடுத்தோடனே முதல் வாசகம் நாம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதாக, அவருடைய திரு முன்னிலையில் உகந்தவராய் வாழ்வதாக, அவருக்கு உகந்ததையே நாடி செய்வதாக வார்த்தையை இன்றைக்கி பதிவிடுது. ஆனால் அமர்ந்து யோசித்து பார்த்தோம்னா உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை மட்டும்தான் நாடுகிறோமா? அந்த வார்த்தையின் மீது தாகத்தோடு வாஞ்சியோடு நம்ம இருக்கிறோம் என்பதில் நமக்கு ஐயப்பாடுகள் எழும். அந்த ஐயப்பாடு எழுகின்ற பொழுது, ஐயோ நான் இதை செய்யலையே, நான் இதை செய்யலைன்னு சொன்னால் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி எனக்கு கிடைக்கும் என சொல்லி அடுத்த சோதனை நமக்கு கிளம்பும். இதை குறித்து நாம் யோசிக்கிற பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குது? எப்போ கடவுளுடைய வார்த்தையை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை கடைபிடிக்கிறோமோ, அவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று கூட தப்பி போக அப்படியே வரும். இந்த கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். இன்னைக்கு நற்செய்தியில் யோவான் கைது செய்யப்படுகிறார். யோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்று அவர் வேகமாக என்ன செய்கிறார்? அந்த பகுதியிலே இறை வார்த்தை அறிவிக்கிறார். இதை நாம் எங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், நாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எபிரேய நூலிலிருந்து வார்த்தையை கேட்டிருப்போம். இதுவரை பல வகைகளில் பலர் வழியாக பேசிய கடவுள் தன் இறுதி நாட்களிலே அவர் தன் மகன் வழியாக பேசுகிறார். இதுவரை வார்த்தை என்பது அறிவிக்கப்பட்டது யார் வழியாக? கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குலமுதுவர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், அவர்கள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து அறிவித்தார்கள். நாம் அந்த வார்த்தையை கேட்டோம். ஆனால் இங்கு அழகாக புதிய ஏற்பாட்டில் பதிவிடப்படுகிறது, இறுதி நாளில் வார்த்தையான தன் மகன் வழியாக கடவுள் பேசினார். முதல் வாசகம் சொல்லுது பாருங்க, கடவுள் தம் திருமுகத்தை திருப்புகிறார். இதுவரை கடவுளை யாரும் நேரிலே கண்டதில்லை. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுளை உலகிற்கு காட்டுகிறவராய் உலகிற்கு இறங்கி வந்து அவர் போதிக்கிறார். இந்த பின்னணியில் என்ன புரிந்து கொள்ளலாம்? இதுவரை வார்த்தை போதிக்கப்பட்டது, இப்பொழுது வார்த்தை மகனாய் பிறந்து வந்திருக்கிறது. இந்த முதல் தளத்திலிருந்து தான் நாம் இரண்டாவது நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும். யோவான் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறபடியால் அவர் கைது செய்யப்படுகிறார்.
பவுல் எழுதுவார் பாருங்களே, நீங்கள் என்னை சிறைப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் சிறைப்படுத்தவே முடியாது. யோவான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததற்காக சிறை வைக்கப்படுகிறார். ஆனால் அவரால் யோவானை கைது செய்தவர்களால் ஆண்டவருடைய வார்த்தை சிறை வைக்க முடியவில்லை. யோவான் கைது செய்யப்பட்டவுடன் வார்த்தையான இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி எங்கு யோவான் பணி செய்தாரோ அங்கு அந்த வார்த்தையானவரே தன்னை அறிவிக்க முன் வருகிறார். இதுதான் மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு இறை வெளிப்பாடு. முன்னர் பேசியவர் அவர் மகனாய் வெளிப்படுகிறார். யோவான் வழியாக வெளிப்பட்ட வார்த்தைக்கு ஒரு தடை வருகிற பொழுது தடங்கள் இல்லாமல் இயேசுவே அங்கு வெளிப்பட்டு வார்த்தையை அவர் போதிக்கிறார். ஆனால் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, மனம் மாறுங்கள். திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் ஆழமாக கடந்த மாதம் சிந்தித்திருப்போம் திருவருகை காலத்திலே. அவர் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறுவதற்கான திருமுழுக்கை நீங்கள் பெறுங்கள் என சொல்லி அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார். இன்று இயேசுவும் அதே வார்த்தையை கொடுக்கிறார், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். எப்பொழுது ஒருவருக்கு மனம் மாறுவதற்கான தேவை இல்லையோ அப்பொழுது இந்த வார்த்தையும் தேவைப்படாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சமூகத்தை மிக ஆழமாக படித்தவர். இயேசு எங்கே போனார்? 13 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவரும் தொலைஞ்சு போகவில்லை. தன் சமூகத்தை அவர் அங்கமங்கமாய் படித்தார். சமூகத்தில் யாரெல்லாம் எதை செய்கிறார்கள், யார் வருந்துகிறார், யார் வேதனைப்படுகிறார், யாருக்கு விண்ணரசு தேவை, யார் விண்ணரசை இந்த மண்ணிலே வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்பதை நிறைவாக அறிந்திருந்த மாத்திரத்தினால் தான் அவரால் சொல்ல முடிந்தது, நீங்கள் மனம் மாற வேண்டும். யாரெல்லாம் விண்ணரசிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவில்லையோ அவர்களெல்லாம் மனம் மாறி கடவுளுடைய பக்கம் திரும்ப வேண்டும். கடவுளுடைய பக்கம் திரும்புவதற்கு எது நமக்கு உதவியாக இருக்கிறது? 2 காரியங்கள். 1, வார்த்தையாய் இருந்து வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. 2, வார்த்தையான அவருடைய உயிருள்ள இந்த இறை விவிலியம். இந்த 2ம் தான் நாம் கடவுளை நோக்கி திரும்புவதற்கு, கடவுளை நோக்கி மனம் மாறுவதற்கு, கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்வதற்கு மிகச்சிறந்த உதவிகள். ஆகவே தான் இயேசுவால் சொல்ல முடிந்தது, என்னையன்றி ஒருவரும் தந்தையை அறிந்து கொள்வதும் இல்லை, என்னையன்றி ஒருவரும் தந்தையிடத்தில் செல்ல முடிவதும் இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துவை, இறை வார்த்தையை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இறைவனிடத்தில் செல்ல முடியும். உண்மையான மனமாற்றம் அங்குதான் வரும். கடவுளை நாம் நோக்கி செல்வதால் என்ன பலன் கிடைக்கிறது? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வார்த்தையின் மீது உங்களை கட்டி எழுப்புகிற பொழுது நிறைய ஆசீர்வாதம் கிடைத்தாலும் இணைச்சட்டம் 28 மொத்தம் 68 இறை வார்த்தைகள் இருக்கும். அதில் 15வது வசனத்திலிருந்து 68 வரை கீழ்ப்படியலன்னு சொன்னால் என்னென்ன சாபங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு நன்மைகளை செய்து நன்மைகள் செய்வதால் மகிழ்வுற்ற கடவுள், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் உங்களை வேறறுப்பதில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். இணைச்சட்டம் 28 இருக்கு. கேட்குறப்பே பயமா இருக்கு. நன்மை செய்வதில் மகிழ்ந்தவர் அவருக்கு எதிராக போகிறப்ப நம்மை வேறறுப்பதில் மகிழ்கிறாராம். ஆக 15 68 விட்டுருவோம், தேவையில்ல. கீழ்ப்படியிலான தான் பிரச்சனை. முதல் 14 இறைவசனங்கள் 1 முதல் 14 பாருங்க. கீழ்ப்படுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் கிடைங்க பாருங்க. வார்த்தையை கீழ்ப்படி என்னது? 1 விவிலியம், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. 2வது வெளிப்படுத்தப்பட்ட மகனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது. இது 2ஐயும் கடைபிடிக்கிற பொழுது அந்த 14 இறைவசனங்களும் முழுமையான ஆசீர்வாதம். கடவுள் சொல்லுவார், வாக்களித்த நாட்டை, உன் மூதாதையருக்கு வாக்களித்த நாட்டை உனக்கு நான் கொடுப்பேன். என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொன்னனோ எல்லாம் உன் மேல் வந்து விழும். ஆசீர்வாதங்களை அள்ளிச் செல்வாய். 3வது, உனக்கு எதிராய் எதிரிகள் ஒரு வழியில் வந்தாலும் சரி, என் வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறியா, அவர்கள் 7 வழிகளில் சிதறி செல்வார்கள். என் வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது எல்லா நாளும் நீங்கள் முதல்வர்களாகவே இருப்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் கடையராய் மாற மாட்டீர்கள். கடவுள் உங்களை உயர்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் தாழ்ந்து போகவே மாட்டீர்கள். இன்னும் அழகாக சொல்லுவார், என் வார்த்தையை கேட்கிறீர்களா, கடைபிடிக்கிறீர்களா, நான் தக்க காலத்தில் உங்கள் நிலத்தில் நான் மழையை கொடுப்பேன். நிலத்தில் மழை என்பது உழைப்பிற்கான ஊதியம். என்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தினுடைய களஞ்சியத்தின் கொடையா இருக்கிற வானத்தை நான் உங்களுக்கு திறந்து விடுவேன். நன்மைகளின் கருவூலமான வானத்தை திறந்து விடுவேன். உங்கள் மீது அருளும் ஆசிரும் பொழியப்படும் சொல்லி தொடர்ந்து சொல்லுவார். பழைய இனத்தாருக்கு நீ கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் பட்டவனாய் இருக்க மாட்டாய். ஒரு புதிய வருஷத்தை தொடங்குகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடவுள் கொடுக்கிறார் பாரு. இந்த வார்த்தைகளை தியானிச்சு இந்த 14 இறைவசனங்களை மட்டுமே இந்த ஒரு 10 நாள் படித்து எடுத்தாலே போதும். இதை விட்டு விலகிச் செல்வதற்கு மனம் ஒரு நாளும் ஆசைப்படாது. இதை பெற்றுக்கொள்வதுதான் மனம் எப்பொழுதுமே ரொம்ப தாகத்தோடு இருக்கும். இந்த 14 இறை வார்த்தைகள்
கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அவருடைய மகனுடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை அப்படியே கடைபிடிக்கிற பொழுது அவர் வாக்கு மாறாத தேவன் கொடுத்த ஆசிகளை அப்படியே கொடுப்பார். வாக்கு மாறுகிற பொழுதும் அவர் வாக்கு மாறாதவர். ஏன்? சொன்னபடி நாம் நமக்கு மேலே சாபத்தை வாங்கி கொள்ளுவோம். அன்பிற்குரியவர்களே, இதனால தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப அவசகுணமாக பேசாத அப்படின்வாங்க. அது எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த தாலி கட்ட நேரத்தில் பார்த்ததுனால தான் மங்கள இசைப்பார்கள், பேண்டு, நாதஸ்வரம் சொல்லி. ஏன்? அந்த நேரத்தில் நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தையாக இருக்கணும். அப்படி நல்ல வார்த்தை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு அவசகுணமான வார்த்தைகளை கேட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே நிறைவாக வச்சுருப்போம். எந்த ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் நாம் பார்க்குற எல்லாமே நமக்கு பிடித்ததாய், மகிழ்ச்சியை கொடுப்பதாய், நிறைவை கொடுப்பதாய் இருப்பதாகத்தான் உலகில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசைப்படுகிறார்கள். நம்மில் பெரும்பாலானோர் அப்படிதான் செய்கிறோம். ஒரு புது வருடம், ஒரு புதிய தொடக்கம். இந்த வருடத்தை தூங்குகின்ற பொழுதே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான இறைவார்த்தை பகிர்வு, இறைவனுடைய வாக்கு தத்தங்களை நம்மை சூழ்ந்து நாம் வச்சிருக்கிற பொழுது உண்மையில் நாம் அதை விட்டு மாறி போகவே மாட்டோம். அப்படி எல்லா வார்த்தையிலும் கொடுத்தாலும் கடவுள் ஒரே வார்த்தை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக அடிக்கிறார். முதல் வாசகத்தில், உன் சகோதர சகோதரர்களை அன்பு செய். சகோதர சகோதரி அன்பு செய், அதுதான் முக்கியம். இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் தன் உடன் பிறந்த சகோதரனாய் பார்த்தார். அவர்கள் நிறைகுறைகளோடு இருந்தவர்கள். இயேசுவுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. யோவான் மிக தெளிவாக சொல்லுவார் 2:25, யாரும் இயேசுவுக்கு யாரை பற்றி சொல்ல வேணாம், எல்லாரை பற்றி அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட நிறைகுறைகளோடு தன் சகோதரர்களை அன்பு செய்ய முடிந்தது. அவர்கள் நண்பர்களாய் பார்த்தாய், பிள்ளைகளாய் பார்த்தார், உடன்பிறப்புகளாய் பார்த்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற நாம், வார்த்தையை படிக்கிற நாம், யாரோ ஒருத்தவங்களை அன்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம் உடன் இருக்கிற சகோதரனை சகோதரியை நாம் அன்பு செய்கிற பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர துவங்கும். இந்த வட்டத்தை ரொம்ப சுருக்கிக்கிறோம். என் சகோதரன் யார், என் சகோதரி யார்? என் தாயோடு பிறந்தவர்கள், என்னோடு பிறந்தவர்கள், எனக்கு முன் பிறந்தவர்கள், எனக்கு பின் இல்லை, கிடையாது. அப்படி ஒரு குறுகிய பார்வை கிடையாது. அது வீட்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. திருப்பலி என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடைய உடலில் இரத்தத்தில் பங்கெடுக்கிற எல்லாருமே கடவுளுக்கு முன்னால் சகோதரனாய் சகோதரியாக இருக்கிறோமே. நம்முடைய அந்த இல்ல திருச்சபை, அன்பிய திருச்சபை, தல திருச்சபை, மறைமாவட்ட திருச்சபைன்னு பார்க்குற பொழுது உலகம் முழுவதும் ஒரு தந்தைக்கு கீழ் நாம் எல்லோரும் சகோதரனாய் சகோதரியாக வாழ்கிறோமே. எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்புனா என்ன? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவர் கொடுக்குறார். அவருடைய நிலைப்பாடுகள் பிடிச்சிருக்கு, நான் அன்பு செய்கிறேன். அவருடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, நான் அன்பு செய்கிறேன். அவர் உயர்ந்ததை பேசுகிற அன்பு இல்லை. நிறைவானதை நலமானதை தேடி தேடி செல்வது ஒரு பக்கம் தேவை என்றாலும் கூட மனிதர்களாகி நாம் பலவீனத்தோடு பிறந்தவர்கள் என்பதுதான் உண்மை. இந்த பலவீனத்தால் ஒரு மனிதன் தவறுகின்ற பொழுது அப்பொழுதும் அன்பு செய்கிறேன். பலவீனத்தால் ஒரு மனிதன் தவறுகின்ற பொழுது அப்பொழுதும் அன்பு செய்கிறேன். எதிராக பேசுகின்ற பொழுது அன்பு செய்கிறேன். எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற பொழுது அன்பு செய்கிறேன். என்னை மன்னிக்காத பொழுது அன்பு செய்கிறேன். அதுதான் முக்கியம். ஆக சகோதர சகோதரியை அன்பு செய்கின்ற கடவுளுடைய அந்த ஒரு வார்த்தையையும் விவிலியம் முழுமைக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் கடைபிடித்து இந்த வார்த்தையானவர் வெளிப்பட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி மற்ற கடவுள்லாம் சொல்கிறப்ப இப்படி தான் வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு நாம் வாழ்கின்ற பொழுது இந்த ஆண்டு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டாக அமையும். கடவுள் கொடுத்திருக்கிற அத்துணை காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய குடும்பத்தை நோக்கி அவை அணி செய்து கொண்டே இருக்கும், அவை படையெடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் முடிவு நம்முடைய கையில் இருக்கு. கடவுள் அப்படிப்பட்டவர் தான். உனக்கு முன்னால் நான் வாழ்வையும் சாவியும் வைத்து விட்டேன், ஆசைகளையும் சாபத்தையும் வைத்து விட்டேன், எது வேண்டுமோ நீயே கை நீட்டி எடுத்துக்கொண்டு சொல்லிட்டார் கடவுள். இந்த புதிய ஆண்டில் கூட ஒரு புதிய தொடக்கமாய் நமக்குள் நாம் புதிதாய் பிறப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். கடவுளுடைய வார்த்தைகளை படித்து இயேசுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து அவருடைய கட்டளைகளில் நம்மையை கட்டி எழுப்புவோம். எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்வோம். வாழ்வும் ஆசையும் வேண்டுமா, அழிவும் சாபமும் வேண்டுமா என்பதை முடிவு செய்வோம். ஆண்டவர் ஆண்டின் துவக்கத்திலேயே நிறைவான வார்த்தைகளை நமக்கு அவர் பரிசாக கொடுக்க காத்திருக்கிறார். அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நாம் எல்லாம் இறைவாக்கினர்களைப் போல, திருத்துதர்களைப் போல, மறைசாட்சிகளைப் போல ஓடுவோம். நம்ம இயக்குகின்ற ஆற்றலாக இன்றைய நாளினுடைய நினைவாக இருக்கிற இயேசுடைய திருப்பெயர் இருக்கட்டும். இன்னைக்கு திருச்சபையாக தான் அழைக்குது. இயேசுடைய திருப்பெயர் நினைவு கூறுகிறோம். வேதனைக்கு மத்தியில், மரணத்திற்கு முன்னால், சிலுவைக்கு முன்னால் அடிக்கி ரத்தம் எது சிந்தினாலும் அத்தனை மறைசாட்சிகளுக்கு இருந்த ஒரே ஊக்கம் இருந்து இயேசுன்ற நாமம். அவ்வளோதான். தன் மரணத்திற்கு முன்னால் ஐயோ அம்மா அப்பான்லாம் கத்துன மறைசாட்சியோட இயேசுவே, அவ்வளவுதான்.
பலவீனப்படுகின்ற பொழுது இயேசுடைய நாமத்தை உணர்ந்து உண்மையாய் சொல்லுகின்ற பொழுது நாம் அவருடைய பாதைகள் பயணிக்க அந்த நாமம், அந்த பெயர் நம்மை எந்நாளும் வழி நடத்தும். அதுதான் நான் திருப்பலியின் முன்னுரையிலே சொன்னேன். யோவான் நற்செய்தி 17 இயேசுவே சொல்லுகிறார் தன் ஜெபத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய பெயரின் ஆற்றலால் நான் அவர்களை பாதுகாத்தேன். அவருடைய நாமம் நம்மை பாதுகாக்கும், அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும், அவருடைய வாழ்வு நம்மை பாதுகாக்கும். ஆகவே கடவுளுக்கு உகந்ததை தேர்ந்தெடுப்போம், கடவுளுடைய ஆசிகளை நமதாக்குவோம். அதற்கு இந்த வருடம் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த திருப்பலியின் வழியாக கூட நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கடவுள் நமக்கு நிறைவான பலனை கொடுக்கட்டும். ஆமீன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்களின் எளிய காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை நீர் வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது:
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் எங்களுக்கெல்லாம் வாழ்வதோறும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே இந்த புதிய ஆண்டிலே ஒன்று சேர்த்தருளும்படியாகும் நிறைவாய் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அகிலம் எங்கும் பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் எங்கள் திரு அவை அன்பில் நிறைவடையச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தையும் திரு அவையும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற இந்த மாமன்றத்தினுடைய பலன் நிறைவாய் அகிலமெங்கும் பரவிடம் இந்த ஆண்டு எங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய நீர் கிருபை செய்தருளும். உயிரத்திலும் என்ற நம்பிக்கையோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக எங்களோடு வாழ்ந்து மரித்தம் கடந்த ஆண்டிலே உம்மை நோக்கி பயணப்பட்டு வந்திருக்கிற எல்லா ஆன்மாக்களையும்
மறந்து போன ஆன்மாக்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் நீர்தாமே உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை எந்நாளும் எவ்விடத்திலும் புகழ்ந்திடும் வரமருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வார்த்தையான இயேசு கிறிஸ்து. கடவுளின் வார்த்தையை கேட்பதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதென்பதும் இயேசுவுக்கு நேரடியாய் நாம் கீழ்ப்படிவதற்கு இணை. தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த இவரைப் போல நாமும் கீழ்ப்படிந்துள்ளவர்களாய் வாழ்ந்திட தன் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நம் அனைவருக்கும் ஆற்றல் தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக உம்முடைய வழிகளில் நாங்கள் நிறைவாக நடந்து உமக்கு உகந்ததையே நாடிட நீர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதனால் இறைவா, நீர்தாமே எங்கள் வழியாக செயல்பட்டு உமது மாட்சியின் கருவிகளாய் நாங்கள் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் நிறைவாய் நடை போட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே, அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே, கடலின் அலைகள் காவியம் பாடும், கார்முகில் கூட்டம் கருணையை கூறும்.
ஆடும் கார்முகில் கூட்டம் கருணையை கூறும் மடல் விரித்தாளையும் மணமது வீசும் மடல் விரித்தாளையும் மணமது வீசும் மாதா உந்தன் மகிமையை சொல்லும் அன்னையே ஆரோக்கிய அன்னையே அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.